நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சாலமோன் என்கிற வேதத்தில் மிகவும் ஞானத்துக்கு எக்ஸாம்பிளாக, ஞானம் என்று சொன்னால் யாரை போல இருக்க வேண்டும் என்று அடையாளம் காட்டப்படுகிற ஒரு மனிதர் தான் சாலமோன். சாலமோன் என்றாலே ஞானம், ஞானம் என்றாலே சாலமோன். அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை வைத்து பெரிய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்த மனிதர் தான் சாலமோன். பெரிய புகழை சம்பாதித்தவர் தான் சாலமோன். அந்த சாலமோன் தான் சொல்லுகிறாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த கீழே சொல்லும்போது, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீ என்ன செய்யாத, ரொம்ப தீவிரமா செயல்படாத, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ஒரு வெறி பிடித்த செயலை செய்ய வேண்டாம். அது உனக்கு அது ஐஸ்வர்யத்தை கொடுக்காது, வேதனை கொடுக்கும் என்று ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து ஒருத்தர் சொல்லலை. ஒரு ஒண்ணுமே இல்லாத ஆளு ஐஸ்வர்யெல்லாம் எதுக்குங்க, ஐஸ்வர்யெல்லாம் எதுக்குன்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? அதுக்கு எதிர்வினையை நம்ம என்ன பேசுவோம்? இவனுக்கு சம்பாதிக்க திறமை இல்லை, சம்பாதிக்க முடியலை, அதனால் அவன் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்? இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நாம் ரொம்ப ஈஸியாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், இந்த வார்த்தையை சொல்லுவோம். இயலாமையினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்கிறான் என்று. ஆனால் இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற மனிதன் சாதாரணமில்லை, ஐஸ்வர்யத்தை தன் ஞானத்தினாலே சம்பாதித்தவன், பொக்கிஷத்தை சேர்த்தவன். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு முன்றும் அவனுக்கு பின்றும். அதாவது ஞானம் என்று சொன்னால் சாலமோனை போல் அதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இருக்க போறதில்லை. அதேபோல் ஐஸ்வர்யவான் என்று சொன்னால் சாலமோனுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, பின்னாடியும் இருக்க போறதில்லை. அப்படி ஒரு அவனுக்கு ஒரு முத்திரை இருக்கிறது, அப்படி ஒரு அவன் மேல் ஒரு உன்னதமான ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை வைத்திருக்கிற மனிதன் தான் சொல்கிறார், ஐஸ்வர்யத்தின் உச்சம், பொன்னும் வெள்ளியும் எல்லாமே அவருக்கு அவருடைய கஜனா நிறைந்து போயிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவானாக முடிய என்ன செய்யாத, தீவிரிக்காதே. அவர் அந்த இடத்த ரெண்டு விஷயம் சொல்லுகிறாரு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, அவன் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த உலகம் எதை எடுத்து காட்டுகிறது? ஐஸ்வர்யத்தை தான் ஆசீர்வாதம் என்று சொல்கிறது. செழிப்பான வாழ்க்கை தான் ஆசீர்வாதம் என்று போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆசைகளை உண்டாக்கிட்டே இருக்கிறது, அந்த விருப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறது. ஆனா இந்த இடத்தில் சாலமோன் சொல்லுகிறார், அவருடைய விருப்பத்தை எப்படி காட்டுகிறார்? ஐயா, உண்மை உள்ள மனுஷன்தான் யாராக மாற முடியும்? பரிபூரணம். வெறும் ஆசீர்வாதம் சொல்லல, அல்ல வெறும் பூரணம் சொல்லல, பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உண்மையின் ஜீவியம் ரொம்ப அவசியம் என்று சொல்கிறார். இந்த உலகம் எப்படி எடுத்து காட்டுகிறது என்றால், உண்மை உள்ளவனை பைத்தியம் போல் தோன்றும், ஆனால் வெறி உள்ளவனை, அநீதி உள்ளவனை, செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவனை அது எப்படி எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், அவனை தான் பெரிய ஞானி என்று எடுத்து காட்டுகிறது.
ஆனால் இந்த ஞானி நமக்கு அது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறோமா? உண்மை உள்ளவர்களாக விரும்புகிறோமா? எதை விரும்புகிறோம்? எதின் மேல் நம்முடைய கவனத்தை வைத்திருக்கிறோம்? உண்மை என்கிறார் அவர். நாம அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையினுடைய நோக்கமே எதற்கு? உண்மை உள்ள சந்ததியை பெற்றெடுக்க தான். வருஷத்துக்கு வருடம் உண்மையான ஜீவியம் உள்ளவர்கள் சபையில பெருகிட்டே இருக்கணும். அதற்கு நான் நீங்களும் அதுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 17, 14 கொஞ்சம் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். யாரோடு இருக்கிறவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அடுத்த வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளாவன அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய இந்த அதிகாரத்தை அப்படியே நீங்க படிச்சுட்டு வரும்போது ஆட்டுக்குட்டியானுடைய தன்மை என்ன, வேசி மார்க்கத்துடைய தன்மை என்ன, வேசி என்று சொல்லும் போது எதை நமக்கு காட்டுகிறது? உண்மை இல்லாதவர்கள், உண்மையற்ற ஜீவியம் செய்கிறவர்கள், இந்த உண்மையின் ஜீவியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனால சபை கூடுதல்ங்கிறது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய, நம்ம அடிக்கடி புதிய ஏற்பாட்டு சபையினுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற நோக்கம் என்னன்னா, இன்றைக்கு சத்ருவானவன் இந்த அஸ்திபாரத்தை விட்டுவிட்டு அவன் பழைய ஏற்பாட்டு யூத மார்க்கத்தின் அஸ்திபாரத்தை முக்கியத்துவம் கொடுத்து, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு மேன்மை, அதுதான் உனக்கு கனம் என்று அதையே எடுத்து காட்டும். ஆனா அதற்குள் பழைய ஏற்பாட்டுக்குள்ள நிறைய ஆவிக்குரிய விஷயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுடைய கிறிஸ்துவின் நோக்கத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா நாம் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஐஸ்வர்யத்தையே விரும்பி விரும்பி அதனுடைய மேன்மையே பேசி பேசி, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், நீ விரும்புறது உனக்கு நடக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அதிகமாக நாம் முன்னாடி எடுத்து காட்டி ஜனங்களுடைய மனதை மயக்கி ஜனதுக்குள்ளே ஒரு விதமான மயக்க நிலையிலே அவர்கள் செயல்பட வைத்து சபையை இவ்விதமாக ஒரு சத்துருடைய கூடாரமாக மாற்றிக்கொண்டே வருகிறோம். சத்தியம் இல்லாத சபைகளாய், உபதேசம் இல்லாத சபைகளாய், தேவ திட்டமும் தேவ சித்தமும் இல்லாத ஒரு சபைகளாகவே இன்றைக்கு காலங்கள் மாற்றிக்கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட காலத்துக்குள் நான் நீங்களும் சென்று விடாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது உன்னதமானுடைய தேவனாக இருக்கிறார். அதனால உண்மை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் கவனித்து பாருங்கள். அப்போ இங்கே வெளிப்படுத்தல படிக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவரோடு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், இந்த 3 விதமான அனுபவம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியான வாசம் பண்ண முடியாது. அதுக்குதான் கர்த்தர் ஜனங்களிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் கர்த்தர் அழைக்கிறார். சென்ட் ஜான் சர்ச்சையை கர்த்தர் இடத்துல வைத்திருக்க நோக்கம், அல்லது இந்த சபைக்குள்ள நீங்களும் நானும் ஒரு ஐக்கியமா இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்துக்கு வர விரும்பாதவர்களை ஆட்டோமேட்டிக்கா வேறுபிரிக்கப்பட்டு அவர்கள் விலகி ஓடுவார்கள். ஆனால் இந்த ஐக்கியத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர்களை ஆட்டுக்குட்டியானோட வைப்பார் என்பது தேவனுடைய திட்டம். இந்த யோவான் இங்க சபைங்கிற அந்த பேரை கேட்கும் போது அடிக்கடி யோசிப்பேன், ஏன் ஐயா இந்த பேரையே வச்சாரு, எதிரே பேரை வச்சிருக்கலாம். யோவானுடைய ஒரு பெரிதான அன்பை கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்த அன்பின் சீசன் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் என்றால ஒரு அன்பு.
யாரோட அன்பு? நேசரோடு ஒரு அன்பு, என் நேசரோடு சாய்ந்து வாழ்கிற ஒரு அன்பு, நேசரை பின்தொடர்கிற ஒரு அன்பு, நேசருடைய வார்த்தையை கேட்டு அந்த நேசருக்கு உண்மையா இருக்கிறது. அவர் என் நேசர். அந்த நேசருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மனவாட்டிகள் நாம். அதனால தான் சொல்லுங்க, என் ஆத்தும நேசர் என்று அவரை குறித்து பாடுகிறார் உன்ன பாட்டுல. இந்த சரீரம் இந்த உலகத்துக்குரியது, ஆனா அந்த ஆத்துமா நேசருக்குரியது. அவர் என் நேச கர்த்தர். இந்த நேசருடைய அந்த மார்பிலேயே சாய்ந்து இருந்தவர் தான் யோவான். அப்போ இந்த சபையும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்குது? இந்த சபையை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதற்காக சபையில உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? அப்போ உண்மை இல்லாம, அந்த அழைப்பு இல்லாம நீங்களும் நானும் அவருடைய மார்பில் சாய்ந்திருக்க முடியாது. அந்த நேசரை விவாக புருஷனாக நாம் என்ன செய்ய முடியாது? திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது. இந்த பூமியில் நாம் ஒரு நேசரை தேடினா இந்த நேசர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்று பார்ப்போம். இந்த நேசர் ஒரு ஆத்தும மனவாட்டியை தேடினால் அந்த ஆத்தும மனவாட்டி எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருக்கிறாள், எவ்வளவு அழகுள்ளவளாக இருக்கிறாள் என்று இந்த நேசர் தேடுவார். இப்ப நான் ஒரு நேசர்னா, நான் ஒரு நேசருக்கேற்ற மனவாட்டி எப்படி தேடுவேன்? எத்தனை பவுன் நகை, எவ்வளவு ரொக்கம், எவ்வளவு அழகு, எவ்வளவு ஹைட்டு. என் நேசர் அப்படி இல்லை. நீ குள்ளமா இருந்தாலும் அவருக்கு நீ ஜோடி பொருத்தம், நீ கருப்பா இருந்தாலும் அவருக்கு அழகு, நீ ஊனமா இருந்தாலும் அவருக்கு பிரியம். எப்படி நீ அவர் சரீரத்தை பார்க்கறது இல்லை. இதனால்தான் ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது, அதனால்தான் நான் எப்பொழுது என் நேசரோடு இருக்கிறேன். சபையானது எப்பொழுது நேசரோடு இருக்கணும், நேசருடைய முகத்தை தேடிக்கிட்டே இருக்கணும், நேசரி சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா உன்னத பாட்டில் வடிக்கும் போது நேசரை காணவில்லை என்ற உடனே அவள் எழுப்பி ஓடுகிறாள், தெருக்கிலே ஓடுகிறாள். என் நேசரை கண்டீர்களாம், என் நேசர் எங்கே இருக்கிறார்? தேடுகிறாள் தேடுகிறாள். நேசர் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்ச முடியாது, தனிமையா இருக்க முடியாது. சபை எப்படி தேட வேண்டுமானால் இப்படிதான் தேட வேண்டுமான். நேசர் இல்லாத ஆராதனை அல்ல, நேசர் இல்லாத ஒரு ஜீவியம் அல்ல, நேசர் இல்லாத ஒரு வீடு தேவனுடைய வீடு அல்ல. நேசரை விட்டு ஒரு நொடிக்குள்ள பிரிய மாட்டேன் என்பதுதான் ஒரு ஆத்தும மனவாட்டினுடைய வாஞ்சியா இருக்க வேண்டும். என் நேசர் நானும் என் ஆண்டவரும் தான், நானும் அவருடைய வார்த்தையும் தான். அவர் என்ன பேசுவார கேட்கணும், அவர் என்ன சொல்லுகிறார கவனிக்கணும், அதன்படியே நடக்கணும். இந்த நேசரின் சத்தத்தை கேட்போமானால் இந்த உபத்திரம் உனக்கு உபத்திரமா தெரியாது, உலகத்தின் பாடுகள் உனக்கு பாடாக தெரியாது, ஒன்றுமே உனக்கு அது உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த நேசருடைய அன்பு அவ்வளவு வலிமை உள்ளது, நேசருடைய அன்பு அவ்வளவு பெரியதானது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், உங்கள் ஆத்தும உங்கள் கணவன் உங்கள் பக்கத்தில் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் கைகளை போட்டு நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த மனைவிக்கு உற்சாகம் வருமா வராதா? சந்தோஷம் வருமா வராதா? ஆமாவா இல்லையா? கேட்கவே இல்லை. எங்கயா அந்த ஆடு இன்னைக்கு உடனே அந்த ஆளுக்கு எங்கெங்க அந்த அன்பு இருந்துச்சு, எங்கெங்க நீ என்னைக்கு அப்படி அந்த நேசரை தேடினியா? அந்த நேசரை ஏக்கு தேடி இருப்பான், பணத்துக்கு தேடி இருப்பான், அவர்கிட்ட ஏதோ உதவிக்கு தேடி இருப்பான், ஏதோ ஒரு காரியத்தை தேடினே தவிர நேசரின் அன்பை தேடினாயா? யோசித்து பாருங்க, நேசருடைய அன்பு. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். எத்தனை ஐயா மாதிரி நீங்க அப்படி ஒரு அனுபவத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. சபைக்கு இப்படி சாட்சிகளாக எத்தனை வைத்திருக்கிறீங்க. நெருக்கப்படும் போது அவள் தனிமையானு, ஐயோ இந்த பிரச்சனை என்ன பண்ணுவேன்னு துடிக்கும் போது
பக்கத்துல போய் நின்றுட்டு, ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கவலைப்படாத, பார்த்துக்கிடலாம், தைரியமாயிரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்க மனைவி பார்த்து அப்படி தேற்றிருக்கீங்களா? என் உள்ளமும் என் உடலும் இதுக்குதாப்பா ஏங்குது, ஆனா அந்த நேசருக்கு புரிய மாட்டேங்குதே. அந்த நேசருக்கு ஒரு பிரிச்சுவல்ல இந்த ஆவிக்குரிய உபதேசங்கள் நம்ம கேட்க கேட்க பாருங்க, குடும்பத்தில் எல்லா ஐக்கியங்களும் பூரணமா இருக்கும். நீங்க பூரணமான ஐஸ்வர்யம் அப்படிங்கும்போது வேற இல்லை, ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள ஒரு நேசம், ஒரு உண்மை உள்ள ஒரு அன்பு, ஒரு உண்மை உள்ள கீழ்ப்படிதல், ஒரு உண்மை உள்ள விட்டு கொடுக்கிறது. இன்னைக்கு பிசாசு அநேகரை இந்த உண்மையிலே நிலைத்திருக்க கூடாதபடிக்கு அவர்கள் எப்படியாவது ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று அவர்கள் அதை விரும்புகிறார்கள், அதை தேடுகிறார்கள், அதை நோக்கி ஓடுகிறார்கள். பிற்காலத்தில் இந்த ஐஸ்வர்யம் உனக்கு பெரிய வேதனை உண்டாக்கும், இந்த ஐஸ்வர்யம் பெரிய துன்பத்தை உண்டாக்கும், இந்த ஐஸ்வர்யம் உனக்கு பெரிய கலகத்தை உண்டாக்கிவிடும். கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உன் ஆண்டவர் உன் ஆசீர்வதிக்கணும். உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன் ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் கணவனை தெய்வமாக வச்சிருக்கிறார். சரல் சொல்கிறார், என் ஆண்டவனே என்று சொல்லுகிறார், என் ஆண்டவனே என்று சொல்கிறார். அந்த ஆண்டவனுடைய வேலை என்ன தெரியுமா? மனைவிக்கு ஒரு குறைவில்லாமல் பார்த்துக் கொள்ளுவது, அவளுக்கு ஒரு குறைவில்லாமல் பார்த்துக் கொள்ளுவது. ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் சபையை கர்த்தர் அவ்விதமாக நேசிக்கிறார். அதான் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கிறிஸ்து சபையில என்ன எப்படிப்பட்டவரா இருக்கணும்? தலையா இருக்கணும். அவரை நம்ம சார்ந்து இருக்கணும். அவர் தலையா இருக்கிறவரை உண்மையா நேசிக்கணும். நல்ல நேசிக்க பழகுங்க, அன்பு செலுத்த பழகுங்க, வசனத்தை அன்போடு படிங்க. ஏதோ படிக்கணுமே படிக்காதீங்க, கடமைக்காக படிக்காதுங்க, விரும்பி படிங்க. உண்மையற்ற தன்மை, சத்தியத்துக்கு உண்மையா இல்ல, வசனத்துக்கு உண்மையா இல்ல, தேவனுக்கு உண்மையா இல்ல, சபைக்கு உண்மையா இல்ல. இது சபைங்க, அதுல ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கக்கேடான காரியங்களை நாம் என்ன செய்ய கண்டிக்கணும், அதை கண்டிக்கணும். உண்மையில நம்ம சபையில கர்த்தர் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். பார்த்துடுங்க, எவ்வளவு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அழைக்கப்பட்டிருக்க அதுக்குதான். யாரோடு இருப்பதற்காக? ஆட்டுக்குட்டியானவரோடு இருப்பதற்காக. ஐயா, இயேசுவோடு இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உண்மை உண்மைன்னு ஏன் சொல்றாரு? எனக்கு அந்த சாலமோன் எழுதின அந்த விஷயங்களை கவனிக்கும் போது இதே விஷயத்த இன்னொருத்தர் எழுதியிருந்தா நிச்சயமா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு வீடு வாசலே இல்லாத ஒரு ஆளு வந்து சொல்றாரு, வீடு வாசலாம் எதுக்குங்க, 5 ரூபா சம்பாதிக்காத ஒரு ஆளு, இது என்னங்க பணம் பெரிய முக்கியமா அப்படி சொல்றாருன்னு சொல்லுங்க, நம்ம அது எஃபெக்ட் கொடுக்க மாட்டோம். ஆனா ஒரு பெரிய ஒரு நாளைக்கு லேக்ஸ் சம்பாதிக்கிற ஒரு ஆளு வந்து நின்றுட்டு ஐஸ்வர்யம் ஒன்றே இல்லைங்க அப்படி சொன்ன உடனே சிந்திப்போமா? சிந்திக்க மாட்டோமா? யோசிக்க மாட்டோமா? அது ஒன்றும் இல்லை, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னா நம்ம யோசிக்க மாட்டோமா? சாலமோன் அப்படிதான் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, எப்பா இதுக்கா ஓடாத, இதுக்கு மேல வைராக்கியத்தை வைக்காத, இதுக்கு மேல பைத்தியக்கார மாதிரி ஓடாத, இதுக்கு மேல என்ன செய்யாத, பைத்தியக்கார மாதிரி பணம் பணம் ஓடிட்டு இருக்காத, உண்மையை தேடு. உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு எல்லாம் நம்ம தெரிஞ்சதுனால டைம் ஆயிட்டு இருக்கு, நான் ஷார்ட் அவுட் சொல்லிட்டே போயிடுறேன். யோபு குறித்து பிசாசு கேட்குதே, யோபு உண்மை சும்மா உண்மையா பின்பற்றல, சும்மா உண்மை அவன் தேடவே இல்லை. நீர் அவனை என்ன செய்து வைத்திருக்கிறீரு? அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறீரு. அதனாலதான் இந்த யோபு கடவுளே கடவுளே தேடுறான், அதனால கடவுளுக்கு பயப்படுகிறான், அதனாலதான் அவன் பாவம் செய்யாதபடிக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்றார். சரி, நீ ஐஸ்வர்யத்தில் எடுத்துக்க, எல்லாத்தையும் பிடிக்க,
ஜீவனை மட்டும் தப்ப விடு, எல்லாம் இழந்து போறாரு. இழந்து போன பின்பு யோபு அதே உத்தமத்தில் இருந்தாரா, அதே உண்மையில் இருந்தாரா, வழி விலகினாரா? அதே, அதாவது சரீரத்தை நெய்யினால் கழுவி. இப்ப நம்மளாம் என்ன போய் சோப்பு போடுறோம்? ஆனா யோபு சரீரத்தை நெய்யினால என்ன செய்யறாராம்? அவர் வீட்டில் எவ்வளவு ஆடு மாடு என்ன செழிப்புன்னு பாருங்க. நமக்கு சாப்பாடுல 2 சொட்டு நெய் வாங்கி போட முடியல. கிலோ எவ்வளவு சொல்றாரு? நல்ல நெய் 1000 ரூபாய் மேல இருக்குது. நல்ல நெய் வாங்கினதுன்னா டூப்ளிகேட்டு கம்மியில் கிடைக்குது, ஒரிஜினலான கிடைக்கணும். ஆனா யோபு அவர் சரீரம் அவ்வளவு மினுமினுப்பாய், அவ்வளவு அழகுள்ளதாய், அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவ்வளவு செழிப்பாக இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு வாதை வருகிறது, எல்லாம் போய்விடுகிறது. இப்போ புண் நாட்டம் எடுத்த இடத்துல இருக்கிறாரு. அப்பவும் கூட அவர் உண்மையை விட்டு என்ன செய்யவே இல்லை, விலகவே இல்லை. தேவர் கவனித்து பார்க்கிறாரு, எவ்வளவு உண்மை உள்ளவனாக என் மகன் இருக்கான், எவ்வளவு உண்மையான ஜீவியம் செய்கிறான். 42 படிக்கும் போது சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க என்ன செய்யல. கஷ்டத்துல நீ பேசுறதா நல்ல வார்த்தையா இருக்கணும். அதனால கெட்ட வார்த்தை ஒண்ணு உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீ நெருக்கப்படும் போது கூட கர்த்தர் நல்லவர் பேசு, கர்த்தருக்கு நான் உண்மையா இருப்படி பேசு. இந்த இடத்துல கூட ஒரு பொய் பேச மாட்டேன், இந்த இடத்தோட உண்மையா இருப்பேங்க. இந்த இடத்துல கூட அடுத்தோட பொருளுக்கு மேல ஆசைப்பட மாட்டேன். இவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இதுல கூட உண்மையா இருப்பேன். உண்மை உள்ளவன் தான் என்ன செய்வான்? உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நமக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த 5-10 கூட பொய்ய பேசிட்டு இருப்போம். 500 ரூபா 1000 ரூபா இது கூட ஒரு பொய்ய பேசிக்கிட்டு. அப்போ சாலமோன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு? உண்மை. வெளிப்படுத்தல எதை காட்டுது? அழைக்கப்பட்ட உண்மையா இருப்பான், ஆட்டுக்குட்டியாரோடு இருக்கிறவன் உண்மையா இருப்பான். நான் ஃபேமிலியில உண்மை, வேலை செய்யற இடத்துல உண்மை, சகோதர இடத்துல உண்மை, சகோதரி இடத்துல உண்மை, வசிக்கிற இடத்துல உண்மை, சபைக்குள்ள எப்படி உண்மையா இருக்கிற ஒருத்தருக்கு ஒருவர் யோசித்து பாருங்க. நம்ம நினைப்போம், என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், எதுக்கு எனக்கு இந்த உபத்திரவங்கள்? கர்த்தருடைய பார்வையில நீ உண்மை இல்லாத இருக்கிறத கர்த்தர் கவனிக்கிறாரு. காலையில் எழுந்து ஜெபிக்கிற எத்தனை உண்மை, காலையில் கர்த்தர் தேடுற எத்தனை பேர் உண்மை? அப்படியே படுத்துட்டே உருண்டு தோத்திரம் என்ன ஆண்டவரே இன்னைக்கு உடம்புல வலிக்கு இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கிடுறேன், மறுநாள் அதே தான் வரும், ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கிடுறேன். கடைசியில் ஜபமே இல்லாம போயிரும், கர்த்தர் தேடுதே இல்லாம போயிரும். இப்ப கர்த்தர் பார்க்கிற நீ உண்மை உள்ளவனா இருக்கிறாயா? பாட்டு பாடும், இரவும் பகலும் அப்படிதானே, இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. எங்க தியானம் பண்றது? காலை எந்த என்ன சமைக்கலாம், என்ன பண்ணலாம்? இந்த ஒரு விஷயத்துல நீங்க உண்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா இந்த இதுக்கு மேல ரொம்ப ஒரு நாட்டெல்லாம் விரும்ப மாட்டீங்க. மனைவி சமைக்கிறனா கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. சரி என்னமா இருக்கு, இது இருக்கா, சரி நான் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன், அப்படி போயிட்டே இருப்பீங்க. அம்மா இதா இருக்குது, பரவாயில்ல சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனா ஜபிச்சிடலாமா, ஜபம் பண்ணீங்களா, அதுல கவனம் உண்மை உள்ளவர்களா இருப்போம். நீ கர்த்தரின் காரியத்தை உண்மை உள்ளவனா பாரு, வீட்டுல ஒரு குறை இல்லாம எல்லாம் பூரணமா நிறைந்து இருக்கும். நீ தேட மாட்டாய், கர்த்தர் கொடுக்க தேடுவார். இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டார் யோபு. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதுல வாசிங்க 42ஆம் அதிகாரத்துல, யோபின் புத்தகம் 42ல 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், கர்த்தர் யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆடு இருந்துச்சு? இப்ப எத்தனை ஆடு? 14,000. 14. அதுக்கு முன்னாடி இப்ப எத்தனையாவது மாறிச்சது? டபுள் மடங்கு நினைச்சது. நீ இழந்தது எல்லாம் உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இரட்டத்தனையாக தேவன் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ உண்மை உள்ளவனுக்கு
பரலோகம் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்குது, பரலோகம் பெரிய மேன்மை வைத்திருக்குது. அவர் இழந்தது எத்தனை பிள்ளைங்க? இழந்தது எத்தனை பிள்ளை இழந்தாரு? மொத்தம் 10. 7 குமாரர்கள் 10 பேரை என்ன செய்றாங்க? இழந்தாரு. இப்ப பரலோகத்துல அவங்க எத்தனை பிள்ளைங்க? இப்ப பரலோகத்துல எத்தனை இருக்கு? வாசிங்க அப்படி. 6000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும். போதும். முதல்ல பிறந்தது எத்தனை? 7. இப்ப எத்தனை பிறந்துச்சு? இப்ப எத்தனை பிறந்துச்சு? முதல்ல 10. இப்ப பரலோகத்துல பார்க்க போறது எத்தனை? 20. மிருக ஜீவன்கள் இந்த ஆசீர்வாதம் ரத்தத்திலே கிடைக்கும். எங்க கிடைக்கும்? இங்க கிடைக்கும். ஆனா பரலோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதுல ஒரு ஆடும் வராது, ஒரு மாடும் வராது, ஒரு பொண்ணு வராது, எத்தனை கிலோ தங்கமும் வராது, எத்தனை வெள்ளியும் வராது, எத்தனை வீடும் வராது, எத்தனை சொத்து வராது. அங்க பார்க்க போறது எத்தனை பேரை? நீ இங்கே பிறந்து இழந்ததை இரட்டிப்பாக பரலோகத்தில் கர்த்தர் கொடுக்கிறாரு. யாருக்கு? உண்மை உள்ளவனுக்கு. அவன் குடும்பத்தை நீ எத்தனை பேர் சாகு கொடுத்திருந்தாலும் அத்தனை பேரையும் நீ திரும்ப என்ன செய்வான்? கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பாரு, திரும்ப உனக்கு கிடைக்கும். அதனாலதான் மரண வேலைகள்ல நீங்க உயிரை தாருன்னு போராடுறதை விட ஆத்துமாவை தாருன்னு கேட்கணும். ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்துமாக்காக தான் ஜெபிக்கணும், சரீரத்துக்காக இல்லை. ஆண்டவரே இந்த ஆத்துமாவை இழந்துடக்கூடாது, இந்த ஆத்துமாவை ஒரு நிமிஷம் கூட நினைச்சக்கூடாது, இழந்துடக்கூடாது, எப்படியாவது ரட்சிக்கப்படணும். ஒரு நாள் ஒரு ஃபேமிலியில் ஒரு 52 வயது இருக்கும், 52 வயது இருக்கும். ரொம்ப மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க கொஞ்சம் பகுதி நேரம்லாம் ஊழியம் செய்வாங்க, நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அழுது புலம்பிட்டு அப்படி இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க ஊர்ல இருந்து. வந்து பையன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. உட்காந்துட்டு, தம்பி நான் ஒன்றும் கேட்கல, ஆண்டவருக்கு எதை செய்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒன்னே ஒன்று அவன்கிட்ட கேட்குறோம், ஆத்துமா உண்மையான ஆத்துமாவா இருக்குதாப்பா? கடவுளுடைய வார்த்தையின்படி உண்மையா இருக்குதா? எனக்கு அதை மட்டும் நீ சொல்லணும். என் உள்ளத்துல அந்த ஒரே ஒரு கவலை இருக்குது, ரொம்ப கஷ்டம். அந்த ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருக்கப்பா. நீ ஒருவேளை மனம் திரும்பாம நீ மறிச்சிட்டீன்னா நான் உன்னை பரலோகத்தில் பார்க்க முடியாம போயிருமே. பரலோகத்தில் நினைச்ச முடியாது, உன்னை நான் பார்க்க முடியாம போயிரும். அதனால ஜீவனை கொடுப்பது கர்த்தருடைய திட்டம், எடுப்பது அவருடையதுதான். அதனால ஆண்டவரே நான் என் பிள்ளைக்கு ஜீவனை கொடு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளை மனம் திரும்பாம அவன் இறுதிய உண்மை உள்ளதா மாறாம உண்மை உண்மையாய் தேடாத ஒரு ஆத்துமா பேரக்கூடாது. நான் அதை கேட்க தான் வந்திருக்கிறேன், ஓன்ட்ட கேட்கிறேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தோம், நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்னு அப்படியே கண்கள் அவருக்கு கண்ணீரா வடிது. நல்ல பேசும் நினைவாற்றலோடு இருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், அப்பா நான் உங்களுக்கும் உண்மையா இல்லை, நான் கடவுளுக்கும் உண்மையா இல்லை, நான் உண்மை இல்லாதவனா இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப நான் என்ன செய்யணும்? உண்மை இல்லாவிட்டால் நீ மறுபடி பிறக்க முடியாது, மறுரூபம் அடைய முடியாது, தேவ ராஜ்யத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, அங்க நீ கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. அதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கண்ணீர். என்ன பாடி சொல்ற? நான் உன்னை எவ்வளவு பக்தியா வளர்த்தேன், எவ்வளவு உன்ன ஜபத்துள்ளதை நடத்தினேன், நீ உண்மை இல்லையா? நீ உண்மை இல்லாத போயிட்டியா? அப்படி அவர் சொன்ன ஒரு காரியம், அம்மா நான் சம்பாதிக்கிறது பல லட்சம், ஆனா நான் பெரும் பகுதியை நான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன். என்னுடைய நண்பரோடு நான் செலவழித்தேன், என்னுடைய நண்பரோடு விரும்பினபடி நடந்துட்டேன். அதனால்தான்
இந்த வியாதி என்னை வந்து பிடித்தது. நான் உண்மையில்லாத போயிட்டேன். அப்பொழுது குடும்பமாக உட்கார்ந்து அந்த பையனோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது ஜெபிக்க 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 அந்த மகனுடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை கடந்து போகிறத அந்த மகன் அலறிக்கொண்டு, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே விடுதலையாக்கும், இந்த பொய்யின் ஆவி என்னை விட்டு வெளியே போட்டோம், இந்த மாய்மால் ஆவி என்னை விட்டு வெளியே போகட்டும் கதறுகிறான் மருத்துவமனையிலே. கொஞ்ச நேரத்தில் அவருடைய முகம் அப்படியே தேவனுடைய முகத்தை போல பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் நம்ம ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு குறித்து கவனமாக இருக்கணும். ஆண்டவரே உயிரத்தாரும் உயிரத்தாரும் மனம் திரும்பாம உயிர் வந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் வாழ்ந்தார். 17 ஆண்டுகள் வாழ்ந்து பூரணமாக மரித்தார். பூரணமாக மரித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மை எவ்வளவு அவசியம். உண்மை இல்லைன்னா உன்னை பொல்லாத ஆவிகள் பிடித்து கொள்ளும். பொல்லாத ஆவிகள் உனக்குள்ள இருக்கு, உனக்கே தெரியாது. நீ பண்ணுகிற தவறே நமக்கு தெரியாது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அந்த ஆவி போன உடனே அந்த மகனுடைய அப்படியே முகம் மாறி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதுவரை ஆச்சரியமா இவன் எல்லாம் மற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஆச்சரியப்படும்படியாக அவருடைய பேர குழந்தையெல்லாம் பார்க்க உதவி செய்தார் கர்த்தர். கர்த்தர் ரொம்ப நல்லவர், பார்த்துடுங்க. அதனால ஆத்துமாவை நீ சாபத்துக்கு ஒப்பு கொடுத்துறாத. ஆத்துமா ரட்சிப்பு ரொம்ப அவசியம். சும்மா சரீர சுகத்துக்காக, சரீரத்தின் விடுதலைக்காக இதை போராடாத. உள்ளத்துல விடுதலை வந்துச்சுதுன்னா, சிந்தையில விடுதலைன்னா ஆட்டோமேட்டிக் சரீரத்திலே சுகத்தை நான் அனுபவிக்க முடியும். பிசாசு அவனுடைய தந்திரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, அதனுடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், நீ இதை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன், இவைகளை எல்லாம் உனக்கு தருகிறேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிச்சிட்டு வருகிறார். சோதனைக்காரன் வந்து நிற்கிறான். 3 சோதனை. அதுல ஒரு சோதனை எதை குறித்து சோதிக்கிறான்? அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சகல ராஜ்யத்தையும், இப்ப இதுல ஒரு விஷயம் விளங்குதான். இப்ப சகல ராஜ்யத்தையும் ஆளுகிறது எது? பிசாசு. அவன் முழு ஆளுமையும் தன்னுடைய கண்ட்ரோல் வைத்திருக்கிறத யார்கிட்ட சொல்கிறான்? 2026 ஆண்டுகளுக்கு இயேசு 33 வயசு. அப்ப கழிச்சா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வருது. சோதனமா 2000 வச்சுக்கேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுக்கு முன்னாடி இந்த பொல்லாத பிசாசு வந்து நின்றுட்டு அவருக்கு எதை காட்டுறான்? சகல ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து, இப்ப யாருக்கு காண்பிக்கிறான்? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் வானத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கின அன்பின் குமாரனாகிய இயேசுவிடத்திலேயே எதை கொண்டு எடுத்து காட்டுகிறான்? இந்த ராஜ்யத்தை எல்லாவற்றையும் காட்டிட்டு, இப்போ நீர் ஒரு வேலை செய்யும், என்னை இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆவிதான். உலகத்தின் மேல் விழுந்து கிடக்கிறோம். உலகம் உலகம் என்று விழுந்து கிடக்கிறோம். நேரமே இல்லை, நேரமே இல்லை, நேரமே இல்லைன்னு சொல்கிறோம். ஆலயத்து வரக்கு நேரம் இல்லை, ஜோமன நேரம் இல்லை, உலகம் உலகம் என்று ஓடுகிறோம். எந்த ஆவி? அன்றைக்கு இயேசுவுக்கு இந்த உலகத்தை காட்டினானே அந்த ஆவி. ஆனா இயேசுவானவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க. அப்பொழுது இயேசு
அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று இங்க எழுதியிருக்கிறதே என்ன என்றார். சொல்றாரு? அவர் எங்க பணிவிடை செய்யணும்? தேவனாகிய எங்க வந்து விழுந்து கிடக்கணும்? தேவனுடைய நீ பாதத்தில் உண்மையாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிட. தேவ சமூகத்தில் விழுந்திருப்பதில் உண்மை உள்ளவராயிருங்கள். உண்மை உள்ளவராயிருங்கள். நீங்க தேவ சமூகம் உண்மையா விழுந்து கிடங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு ஏன் பிசாசு ஓட மாட்டேங்குது? ஏன் பிரச்சனை ஓட மாட்டேங்குது? நீ விழுந்து கிடக்கிறது எங்க உலகத்தில், உலகத்துக்காக விழுந்து கிடக்கிறாய். ஆனா அதை ஜெயிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடக்கவே இல்லை. நீ விழுந்து கிடந்தால் பிசாசு உங்களை விட்டு நிச்சயமாக ஓடிவிடுவான். அப்ப இதுல உண்மையா இருக்கிறோமோ யோசிச்சு பாருங்க. பிரச்சனை குறித்து பேசுறோம், ஐயோ இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஊழியக்கார் பின்னாடி ஓடுனீங்கன்னா ஒரு நாள் உருப்பிட மாட்டீங்க. வசனத்து பின்னாடி ஓடுங்க, வசனத்தை முன்னாடி வைங்க, அதுக்கு முன்னாடி விழுந்து கிடங்க. தாவீது எல்லாத்தையும் இழக்கிறாரு. இழந்த உடனே அவர் சொல்லுகிறாரு, ஏபத்தை கொண்டு வாப்பான். அது கொண்டு வந்தவன் அது பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவரிடம் பேசுவதோடு கேட்கிறாரு, பேசுவது கேட்கிறாரு. யோசுவா எடுத்து பாருங்கள், தோல்வி வருது, ஏமாற்றம் வருது. அவர் தெரிகிறது, ஏதோ என் பிள்ளைகள் உண்மை இல்லாமல் மாறிவிட்டார்கள், ஏதோ என் ஜனங்கள் உண்மையை பாதை விட்டு விலகிவிட்டார்கள். உடனடியாக அவர் மனதை தேவனுக்கு திருப்புகிறார். திருப்பி இப்பொழுது பேசணும், என்னோட உடன்படிக்கை பெட்டி முன்னாடி விழுந்து கிடக்கிறார் யோசுவா. கர்த்தர் பேசுறாரு, ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொன்னார். அப்போ பாவம் இருக்கிற இடத்துல உண்மை இருக்காது, உண்மை இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது. கரெக்டு தானே? ஒண்ணு நீ உண்மை உள்ளவனாக இரு. உண்மை உள்ளவனாக இருந்தால் இந்த உலகம் உன்னை விட்டு தூரமா இருக்கும், பிசாசு உன்னை விட்டு தூரமா போயிடும். இந்த உண்மைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அதனாலதான் சாலமன் எழுதுறாரு, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதமா இருப்பான். ஐஸ்வர்யத்தை பின்னாடி என்ன செய்யாத, ஓடாதகிறாரு. அதை பெற்றுக்கொள்ளும்படி உருவாக்க வேண்டும், ஓடாதகிறாரு. இதிலே உண்மை உள்ளவனா இருந்து பாரு, ஐஸ்வர்யம் தானாகவே உன் வீட்டு வாசலை வந்து தட்டும். எதை நம்புறீங்க? பாட்டெல்லாம் பாடுறோம், உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்று கத்த துணை. ஆனா உண்மையா அந்த பாட்டு மாதிரி யோசிக்கிறோமா? அந்த உண்மையா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பாடெல்லாம் ஒரு கதை கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு, கதை மாதிரி. ஆனா ஒவ்வொரு விஷயத்துல உண்மையா இருந்து பாருங்க. ஃபேமிலிக்குள்ள உண்மை, வேலை செய்யற இடத்துல உண்மை, சபைக்குள்ள உண்மை, கர்த்தர் அழைத்த அழைப்புல உண்மை, எதுக்கு அழைச்சிருக்கோ அதுல உண்மையா இருங்க. கூடுமான மட்டும் யாரை குறித்து புறம் பேசாம இருங்க. யாரை நீங்க கசந்து கொள்ளாம இருந்து பாருங்க. நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்க. நமக்குள்ள நல்ல ஆவி இருந்தா நல்லது பேசுவோம், கெட்டது பேசுவோம். நம்மளோட நல்ல ஆவி இருந்தா எதை மட்டும் பேசுவோம். அன்னைக்கு கூட இங்க இந்த சூழ்நிலை நமக்கு எவ்வளவு அழகா உதவி செய்தா பாருங்க. நிறைய பேர் நன்றி இல்லாமங்களா போயிருவாங்க. நமக்கு உதவி செய்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு அங்க ஏதோ ஒரு குறைய பார்த்துக்கிட்டு அதை வச்சே பார்ப்பான். பார்த்துட்டு என்ன பார்த்தியா, இவர் இப்படி பண்ணிட்டாராம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அது நம்ம வேலையே இல்லை. உனக்கு செய்த சின்ன உதவி கூட மறக்காத, ஒரு சின்ன உதவி கூட மறக்காத. அதுக்கு நன்றி உள்ளவனாயிரு, அதுக்கு உண்மை உள்ளவனாயிரு. அவங்க செய்த அந்த சின்ன நன்மைக்கு நீ அநேக நன்மைகள் செய்து பாரு. உன் வீட்டுல ஆசீர்வாதம் தானாகவே தங்கும், உன் வீட்டுல சுகம் தானா தங்கும். தெய்வீகமான சுகத்தை நீங்க அனுபவிக்க முடியும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் முதல் தேதியில தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது. உண்மை நம்மிடத்தை பெருக வேண்டும். உண்மை என்ன செய்யணும்? பெருகணும். உண்மை நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அழகான வார்த்தை, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அடுத்த வார்த்தை ரொம்ப இதா இருக்கும், ஐஸ்வர்யம் வாங்கும்படி தீவிக்கிறவனோ. அப்ப யாருக்கு ஆக்கின? எப்படியாவது சம்பாதிக்கணும், யாரை கெடுத்தாவது, யாரை என்ன பண்ணாலும்
அங்க ரத்தம் வந்தாலும் சரி, அங்க கண்ணீர் வந்தாலும் சரி, அவன் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்துடணும், எனக்கு வந்துடணும், எனக்கு வந்துடணும் ஓடுற பாருங்க. உனக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. அது வீட்டு வாசப்படில தான் இருக்கும். அதான் நம்ம சபைக்கு அடிக்கடி சொல்கிறது, நீ ஒரு நாளும் தவறா ஐஸ்வர்யத்தை தேட நினைச்சிடாதீங்க. அது அடுத்து எனக்கு சகையுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. அது சொல்லுவார் பாருங்க, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது எத்தனை மடங்கு கொடுக்கிறேன். இந்த சகை பேசுற மாதிரி இதுவரை யாரா பேசுற மாதிரி கேட்டதே இல்லை. யாரா அப்படி சாட்சி சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட கர்த்தர் பேசுறாருங்க. கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, மகனே நீ தப்பா சம்பாதிச்சுட்டா, நீ இன்னார ஏமாத்தி சம்பாதிச்சுட்டா. மற்றெல்லாம் தீர்க்கதரிசனம் வரும், மற்றெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுவாரு. ஆனா இதை மட்டும் கர்த்தர் பேசவே மாட்டாரு. இங்கதான் தீர்க்கதரிசிகள் மேலாம் கொஞ்சம் சந்தேகம் வருது. அவன் தப்பா சம்பாதிச்சு கொண்டு தசமா கொடுப்பான். அப்போ கர்த்தர் காட்டுவாரு, கர்த்தர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறான்னு காட்டுவாரு. ஆனா அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டாரு இன்றைய தீர்க்கதரிசிகள். அதனாலதான் அப்படி தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் பின்னாடி ஓடாதீங்க. வசனத்துக்கு முன்னாடி மட்டும் நில்லுங்க, வசனத்தை மட்டும் தேடுங்க. என்னைக்கு கண்டித்து பேசும்போது அதை அசட்டப்படாதீங்க. கர்த்தர் எச்சரிக்கிறாருன்னா உங்க நேசிக்கிற அர்த்தம். தான் நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறான். எந்த தகப்பன் உண்மையா நேசிக்கிறார், எந்த தாய் நேசி, எந்த சகோதரன் உங்களை நேசிக்கிறார், எந்த ஊழியர் உங்களை நேசிக்கிறார்களோ அவர் உங்களை சிச்சிப்பார்கள். இவனை சிச்சிக்காம வெறும் சர்க்கரையே கொடுத்துக்கிட்டு இருந்தா சீக்கிரம் செத்து போயிடுவான். சர்க்கரை சாப்பிட்டு 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 எல்லா நோயும் வந்துடும். அதுக்குதான் எல்லாம் சேர்த்து கொடுக்கிறது. இனிப்பு கொடுக்கிறோம், கசப்பு கொடுக்கிறோம், தொகுப்பு கொடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்து எல்லா உபதேசத்தையும் கொடுக்கிறோம். சபைக்கு கொடுக்கிறோம் இல்லை, கர்த்தர் கொடுக்கிறார். அதை சபைக்கு சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதை அசட்டை பண்ணாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க.